திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, முன்பு நீங்கள் இறைவனோடு உறவற்றவர்களாய் இருந்தீர்கள். அவரை பகைக்கும் உள்ளம் உடையோராய் தீச்செயல்கள் புரிந்து வந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் தூயோராகவும் மாசற்றோராகவும் குறை சொல்லுக்கு ஆளாகாதோராகவும் தம்முன் விளங்குமாறு ஊனுடல் எடுத்த தம் மகனது சாவின் வழியாக கடவுள் உங்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். நீங்கள் நற்செய்தியை கேட்டு பெற்றுக்கொண்ட எதிர்நோக்கை இழந்து விடாமல் நம்பிக்கையை அடித்தளமாக கொண்டு அதில் உறுதியாக நிலைத்திருங்கள். உலகெங்கும் படைப்பனைத்துக்கும் நற்செய்தி பறைசாற்றப்பட்டுள்ளது. பவுலாகிய நான் இந்நற்செய்தியை அறிவிக்கும் திரு தொண்டன் ஆனேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. ஓர் ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளினால் கசக்கி தின்றனர். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வது ஏன் என்று கேட்டனர். அதற்கு இயேசு மறுமொழியாக, தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்த போது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்தது இல்லையா? அவர் இறையிலத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்று கூறினார். மேலும் அவர்களிடம், ஓய்வு நாளும் மனித மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள். இயேசுவின் போதனையும் செயல்பாடுகளும் சமூக சமய மறுமலர்ச்சி கொண்டதாகவே இருந்தன. அர்த்தமுள்ள வாழ்வியலுக்கான புதிய நெறிமுறைகளை வழிகாட்டுதலை கொடுப்பதாகவே அமைந்தன. அந்த வரிசையில் இன்று ஓய்வு நாளுக்கான புதிய விளக்கத்தை முன்வைக்கின்றார். எது உடனடி தேவை, எது முக்கியத்துவமானது என்ற புரிதலை தருகின்றார். பரிசேயரும் சட்ட வல்லுநர்களும் சமூக அமைப்பு முறையையும் சட்டங்களையும் நடைமுறைப்படுத்துவதிலேயே தீவிர கவனம் கொண்டிருந்தார்களே தவிர அடிப்படை தேவைக்கான மனிதாபிமான செயல்கள் பற்றிய புரிதல் அற்றவர்களாகவே இருந்தனர். இயேசுவின் இப்புதிய விளக்கங்கள் நமது வாழ்வியலின் தெளிவையும் முக்கியமான தருணங்களில் செயல்களில் நாம் கொண்டிருக்க வேண்டிய ஈடுபாட்டையும் சுட்டிக்காட்டுகின்றன.